NEDIL டெக் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ளூஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ப்ளூஸ்டாக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு பாப்பப் ஆகுதா, அதாவது இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூஸ்டாக் இஸ் unable to யூஸ் ஹார்ட்வேர் அசிஸ்டட் விர்ச்சுவலைசேஷன் ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளீஸ் செக் BIOS settings and ensure it is enabled அப்படின்னு ஒன்று போட்டிருக்கும். அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூஸ்டாக் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதை செய்யாமல் கண்டினியூ எனிவேன்னு கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த விண்டோ வந்துட்டு பாப்பப் ஆகிட்டே இருக்கும். ப்ளூஸ்டாக் வேகமும் கொடுக்காது, ரொம்பவே ஸ்லோவாக ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலை வந்துட்டு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் அப்படிங்கிற பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டாஸ்க் மேனேஜர் விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த விண்டோ வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற டேப்பை வந்துட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் CPU அப்படின்னு மேலே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வந்துட்டு கீழ் நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் டிசேபிள்டு அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட சிஸ்டமில் வந்து விர்ச்சுவலைசேஷன் டிசேபிள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ உங்கள் வந்து பிசியை வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஹெச்பி லேப்டாப்பாக இருந்தால் எஸ்கேப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒருவேளை வேறு லேப்டாப்பாக இருந்தால் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இந்த இடத்துல கீழே காட்டுதோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் F10, அதுதான் BIOS செட்டப். அப்போ உங்கள் பிசியில் எது BIOS செட்டப்னு பார்த்துட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் F10 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சிஸ்டம் கான்ஃபிகுரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள் டிசேபிள்டு அப்படின்னு இருக்குது. அதைத்தான் நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ண வேண்டியிருக்கும். அதை என்டர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல எனேபிள்னு கொண்டு வந்துட்டு திரும்பவும் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு F10 கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் எஸ்ங்கிற இடத்துல டேப்பை கொண்டு வந்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூஸ்டாக்கை ஓப்பன் பண்ணி ஒரு முறை நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ப்ளூஸ்டாக் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விண்டோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாப்பப் ஆகவே இல்லை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, விர்ச்சுவலைசேஷன்ஸ் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு எனேபிள் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ எதுக்கும் நம்ம ஒரு முறை திரும்பவும் அதை செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏற்கனவே சொன்னது தாங்க. உங்களோட கம்ப்யூட்டரில் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் அப்படிங்கிற பட்டன்ஸை வந்துட்டு ஒரு சேர அழுத்துனீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு வந்துட்டு மேலே இருக்கு இல்லையா பெர்ஃபார்மன்ஸோட டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. CPU அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, உங்களோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட ப்ளூஸ்டாக்கோட வேகம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ளூஸ்டாக்கை எப்படி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கீழே எழுதுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்
உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.